நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை இப்போதான் நம்முடைய வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்முடைய பதிவுகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த நாட்களில் அநேக மருத்துவ குறிப்புகளை நிறைய யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் பார்த்து நிறைய மருத்துவ முறைகளை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி மருந்துகளை வாங்கி உபயோகப்படுத்தி கூட நிறைய பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், அது மட்டும் இல்லை இரத்தக்கட்டு, வாத பிரச்சனைகளுக்கு ரொம்ப பிரபலமாக வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த ஐயா சாந்தகுமார் அவர்களை சந்தித்து அவருடைய மருத்துவ முறைகளை நம்ம கேட்டு அவர் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, அவருடைய மருத்துவ முறையில் சுகமானவங்க எவ்வளோ பேர், எல்லா டீட்டெயிலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நேயர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு மருத்துவ முறைகளை பார்க்குறீங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க ஐயா. நேயர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்தீங்கன்னாக்கா காலகாலமாக இந்த முட்டி வலி, வாத சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கான ஒரு மருத்துவத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதில் பார்க்கும்போது நேயர்களே, ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மருந்துகளை வாங்கி இந்த இரத்தக்கட்டு, இந்த ஜவ்வு கீழ்ந்து போகுதல், அப்புறம் மட்டும் முட்டியில் வந்து தேய்மானத்தினாலே வந்து அங்கே நீர் வற்றி போகுதல், அங்கே நீர் அதிகமாக கோற்றுக்கொள்ளுதல், இது பல ஒரு பிரச்சனைனால அதிகமாக இந்த ஒரு நாட்களில் பார்க்கும்போது இந்த ஒரு துரித உணவுகளாலும், இந்த ஒரு பாக்கெட்டு இந்த நீர்களாலும், பாட்டில் நீர்களாலும் இப்படி சம்பந்தப்பட்ட அநேக உணவு முறை பழக்கங்களை இந்த நவீன காலத்தில் உண்பதனால பலவிதமான இந்த பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. இப்போ இதற்கான ஒரு தீர்வு இல்லையா? இப்போ உலகம் போயிட்டு கொண்டு இருக்குது. இப்போ முட்டி வலியும் வந்துட்டு இருக்குது. நம்ம உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாக்குன்றது வந்து ரொம்ப மோசமானதுங்க. இது பார்த்தா இந்த ருசி கண்டுபிடிச்சிட்டுனாக்கா இது வந்து அது விடாது. இப்படி அனுதினமும் இந்த மாதிரியான ஒரு துரித உணவுகளை அனுதினமும் சாப்பிட்ற ஒரு நபர்களாக மாறிவிட்டோம். அதனால் இந்த முட்டி வலிகள், முழங்கால் வலிகள், ஜவ்வு கீழ்ந்து போகுதல், வாத நோய்கள், இதை தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம மாட்டிட்டோம். நேயர்களே, இதற்கான ஒரு தீர்வு வேண்டும் இல்லையா? இப்போ வந்து இதற்கான தீர்வு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நிறைய மருந்துகளை கொண்டு நம்ம அலைஞ்சி திரிகிறதாக நம்ம நேர் முகாந்திரமாக நம்ம அறிஞ்சு கொண்டோம். இப்போ அதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வரப்பிரசாதம் என்ன பார்க்கும்போது வெல்வேலம் பட்டை. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருங்க வெல்வேலம் பட்டை, இதாங்க வெல்வேலம் மரம். இது மேலே இருக்கிற இந்த செதில்கள்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த பட்டையை எடுக்கணும். பாருங்க, பட்டையினுடைய நீங்கள் ஏன் பார்க்கும்போது பட்டையை வந்து அதனுடைய நிறத்தையும் அதனுடைய குணத்தையும் நீங்கள் ஒரு நேரடியாக கூட பார்க்கலான்றது கூட நம்ம பார்க்குறோம். நேர்களே பாருங்க, எடுக்கிறோம் பாருங்க. இது ஐயா முன்னாடி எடுத்து வச்சிருந்த பட்டை பாருங்க, இது தான் பாருங்க. இந்த போல ஒரு நிறம் கொண்ட ஒரு பட்டை இது பார்க்கும்போது நேர்களே, இது எப்படின்னாக்கா ஒரு ரத்தம் எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிறம் கொண்டது. அதே போல் இது கஷாயமாகவோ இல்லை சூரணமாகவோ இல்லை தைனமாக காசும்போது கூட பார்த்தா இதே நிறத்தை தான் அது கொண்டிருக்கும் நண்பர்களே. இப்போ இது பார்க்கும்போது ஐயா இந்த ஒரு பட்டையினுடைய மருந்து, கஷாயம் மற்றும் சூரணங்களை சாப்பிடும்போது எப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இரத்த கட்டுகள், ஜவ்வு கீழ்ந்து போகுதல், முட்டிகளில் நீர் இல்லாதது, இவைகளை நீர் ஊத்தம் இருக்கிறது, நீர் கரையவே இல்லையா, முட்டி நோவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஊத்தம் வந்துடுச்சு, அது எப்போ கரையிறது, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நேர்களே, இது மட்டும் உபயோகப்படுத்துறீங்களா இல்லை இதோட இப்போ கடை சரக்காவோ அல்லது மற்ற ஏதாவது மரப்பட்டைகள் உபயோகப்படுத்துறீங்களா? ஆமாம் நேர்களே, இதனோட ஐயா கேட்ட பிரகாரம் கருஞ்சூரை என்கிற ஒரு கட்டை நான் உபயோகப்படுத்துகிறேன். பாருங்க, கருஞ்சூரை என்கிற ஒரு கட்டை, இதனுடைய கட்டை மற்றும் பட்டை இரண்டையும் கூட இந்த வெல்வேலத்தோடு சேர்க்கிறோம். அதே போல் வந்து நேர்களே, இதனுடைய ஒரு நோய்களுக்கு ஏற்ற வண்ணமாக
சிலருக்கு திரிபலா சேர்த்து சூரணங்களாகவும் கொடுக்குறோம். சிலருக்கு திரிக்கடுகாகவும் சேர்த்து சூரணங்களாக கொடுக்கும்போது ஒரு நல்ல பயன் இருக்குது என்று பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இது இரண்டுமே வந்து தைல வடிவிலோ கஷாய வடிவிலோ சூரணங்கள் வடிவிலோ கொடுக்கலாம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த மருந்து உட்கொள்ளும் போது வாதத்தினால் உட்கார்ந்து எழுந்து முடியாத ஒரு நபர்கள், படுத்த படுக்கையாக இருக்கிற நபர்கள், இது ஒன்றே போதும். இது ஒன்றே ஒரு கஷாயம். இந்த சூரணத்தை உட்கொள்ளும் போது வேறு எந்த மருந்தும் நமக்கு தேவைப்படாத நண்பர்கள் என்று பார்க்கும். நம்ம பார்க்கும்போது நிறைய வயதானவர்கள் சந்திச்சிருக்கிறேன். வயதானவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 80 வயது 75 வயது இது போன்ற தாய்மார்கள் தவக்கன்மார்கள் வந்து அருமையான சுகம் பெற்று போய்க்கிறாங்க. அவங்களாம் வாழ்த்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குணத்தை கொண்டு தான் இந்த ஒரு வெல்வேலம் பட்டையும் கருஞ்சூரை பட்டை மற்றும் அந்த கட்டை இதை பயன்படுத்தும் போது நண்பர்கள் நல்ல அற்புதமான ஒரு குணம் கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் எவ்வளோ காலங்களாக செஞ்சுட்டு இருக்கீங்க, இதனால் பயன் பெற்றவங்க, அதாவது இப்போ முட்டி வலியில் உக்காந்தா எழ முடியாது, இழந்தா முட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டக் பட்டக்குன்னு சவுண்டு வருதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் முதுகு தண்டு வாடம் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுன்றாங்க, தேய்மானம் இருக்குன்றாங்க, கழுத்து எலும்பு பகுதியெல்லாம் தேய்மானம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தேய்மானத்துக்கும் இது உபயோகப்படுத்தலாமா? இந்த பார்த்தீங்கன்னா கழுத்து வலி என்று வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை சார்ந்த ஒரு தைலத்தை கொடுக்கும்போது அது அந்த தைலத்தை சூடேற்றி ஒத்தடங்கள் கொடுக்கும்போது அந்த கழுத்து வலி பாருங்கள், நிறைய எவ்வளோ காலகாலமாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ஒரு கழுத்து வலி எனக்கு போலங்க ஐயா என்ன செய்யுதுன்னு போது இந்த தைலங்களை கொண்டு ஒத்தடம் கொடுக்கும்போது அன்றைக்கே அவங்களுக்கு அந்த ஒரு வலி வேதனை குடைச்சல் விட்டு போய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. இது மாதிரி அநேகமான இடுப்பு வலி, இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொல்லுவோம் L4 L1 L2 L4 L5 போன்ற C1 S1 இது போல் வந்து சில நிறைய முதுகு தண்டை வலுத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கஷாயத்தை எடுத்து அதை வந்து நம்ம பூசும்போதே அது ஒரு 2-3 ஹவர்களிலே அவர்களுக்கு அந்த வலி நீங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி எவ்வளவு நாள் இல்லை, ஒரு 2-3 ஹவர்களிலே நம்ம என்ன பண்ணிடலாக்கா இந்த ஒரு வலியிலிருந்து நீங்கலாம். அதை தொடர்ந்து அந்த ஒரு பூசிக்கொண்டு வரும்போது பூரணமான ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. இதை எப்படி காசுறோம், இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத போய் நம்ம அடுத்த ஸ்டெப் நாம் பார்க்கலாம். நாம் இப்போ ஒரு செய்பாகத்தை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நாம் கொண்டு வந்திருக்கிற அந்த வெல்வேல பட்டையும் நாம் கொண்டு வந்திருக்கிற கருஞ்சூரை பட்டையும் இதில் நாம் போட்டிருக்கிறோம். இதனுடனே ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி இருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றி அடுப்பில் ஏற்றி எரித்து இந்த 5 லிட்டரை 2.5 லிட்டராக மாற்றி இருக்கிறோம். இதை மாற்றி இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு 5 லிட்டர் வச்சு மிதமான ஒரு தீயில வச்சு கொளுத்தி எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பத்தியை வந்து கஷாயம் செஞ்சுட்டோம். அப்படி இல்லை நேயர்களே, பாருங்கள் இதனுடைய கலர்கள் மாறி இருக்கணும். இந்த மாறும்போது என்ன ஆகுனாக்கா இந்த பட்டையில் இருக்கிற அனைத்து விதமான சத்துக்களும் இந்த நீரில் இறங்க இருக்கணும். நிறைஞ்சி இருக்கும்போது இதை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம், அதே நம்ம கொண்டு வந்திருக்கிற வெல்வேலம் பட்டையும் கருஞ்சூரை பட்டையும் அதனுடைய எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோன்னாக்கா அதனுடைய கட்டைகளை என்ன பண்ணுறோம் பிடித்து இந்த ஒரு 1 லிட்டர் எள்ளெண்ணெயில் வைத்து இந்த எள்ளெண்ணெயில் வந்து நம்ம சூரியப்படம் போடுறோங்க. இப்போ காலையில் சூரியப்படம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காலையில் வச்சு மாலையில் எடுத்து உள்ளே வைக்கிறது. இது மாதிரி 21 நாள்கள் செய்யும் போது இந்த பட்டைகளில் இருக்கிற சாரம் சத்துவும் இந்த ஒரு எண்ணெய்க்குள் தைலத்துக்குள் இறங்கி இருக்கணும். இறங்கி இருக்கும் போது இந்த தைலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அது ஒரு இந்த கரு சிவப்பு நிறமாக இந்த ஒரு தைலங்கள் மாறி இருக்கும். இந்த மாறி இருக்கும்போது இந்த தைலத்தை எடுத்து பயத்தும் போது இந்த நோய்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியது. இதையும் எடுத்து பத்திரப்படுத்தி நம்ம வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த பட்டைகளை கொண்டு ஒரு சூரணம், இந்த சூரணம் பார்க்கும்போது இது கூட வந்து நம்ம அனைத்து ஒரு மூலிகைகளும் கடை சரக்குகளும் சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இது நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அதே மாதிரி 2 பட்டைகளை போட்டிருக்கோம். கருஞ்சூரை பட்டையும் வெல்வேலம் பட்டையும் காய வைத்து இடித்து பொடித்து சூரணித்து அதனுடன் திரிபலா போட்டு உங்களுக்கு நேயர்களுக்கு நன்மை காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். பார்த்தீங்க இதில் வந்து பார்க்கும்போது அனைத்து ஒரு பலவிதமான பல அனுபானங்களை கொண்டு மனித உடலுக்கு பயன்படுத்தலாம். திரிபலா சூரணங்கள் பயன்படுத்தலாம், இதனுடனே திரிக்கடுகு பயன்படுத்தலாம். இப்படி அனுபானங்கள் அதிகமாக இருக்குது. மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த அனுபானங்கள் சேர்த்து நம்ம உட்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் இந்த ஒரு
இதுக்கெல்லாம் வந்து பார்த்தும்போது காரணம் என்ன? இப்படியெல்லாம் வந்து தைல வடிகளாகவும் கஷாய வடிவுகளாகவும் சூரண வடிவுகளாகவும் நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம்? இது 3 விதமாக ஏன் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கஷாய வடிவில் யாருக்கு கொடுக்கணும், தைல வடிவில் எப்படி யூஸ் பண்ணணும், சூரண வடிவில் எப்படி யூஸ் பண்ணணும். சூரணம் உள்ளுக்கு கொடுக்கணும். அந்த உள்ளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரணத்தில் பிராண சஞ்சாரம் நடக்கும். மனிதனுக்கு எங்கெல்லாம் பிராணம் ஓட்டம் சஞ்சாரம் இல்லையோ அங்கெல்லாம் வந்து ரோகங்கள் நோய்கள் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அரிப்புகள் உண்டாகும், தாதுக்கள் நஷ்டம் ஏற்படும். இப்படி பல வகையான ஒரு காரணங்களினாலே நிறைய நேயர்களுக்கு என்ன இருக்குதுனாக்கா, முட்டி தேய்மானம், ஜவ்வு தேய்மானம், எலும்பு தேய்மானம், அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முட்டிலே நீர் கோர்த்து கொண்டு இருப்பது, இரத்த கட்டிகள் அங்கங்கே ரத்தம் கட்டி கொள்வது, இடி அடிபட்டு அது வீக்கம் ஏற்பட்டிருப்பது, அதே போல் எலும்பில் வந்து கிராக் விட்டு இருக்கிறது. கிராக்கு முடிக்கணும். L1 இருக்கட்டும், L2 இருக்கட்டும், L3, L4, L5, S1 அப்போ ஃபைனல் கார்டில் வர அத்தனை வியாதிகளுக்கும் இதை வந்து இந்த ஒரு கஷாயத்தை நம்ம எடுத்து பூச்சும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நிவாரணம், நல்ல குணம் கிடைக்கும். அதே போல் கழுத்து வலி, ஷோல்டர் பால் இறங்கிடுச்சு, இவைகளுக்கு கூட என்ன பண்ணலாம், இது எடுத்து இங்கே தலையணை வச்சு தூக்கி அடித்து கட்டு போட்டு இத்தையும் சரி செய்யலாம். அதே போல் கழுத்து நரம்புகள், முச்சு கட்டிருக்கிற ஒரு நரம்புகள், இவைகள் அனைத்தையும் விடுவிக்கக்கூடியது. இன்னும் அநேக இதில் மருத்துவ குணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். இந்த அளவுக்கு பயனுள்ள மருத்துவம் இது. இப்படி இது நேயர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், படுத்துட்டுக்கிறவன் வாதத்தினால படுத்துக்கிட்டும் ஏந்து உட்காந்துருவான். அந்த கஷாயத்தை வந்து 15 நாள் குடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது இந்த பட்டைகள். இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய அமிர்தம். நண்பர்களே, பயன்படுத்துங்கள். நேயர்களே, இப்போ ஐயா கிட்ட நம்ம கேட்டோம். ஐயா அவர்கள் இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக இதை உபயோகப்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்ததுனால இவர் நல்ல போல்ட்டாக சொல்கிறார். இதை 3 வேலை உபயோகப்படுத்தினாலே எப்படியாற்பட்ட பிரச்சனையும் சரியாகுங்கிறார். யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு 5 வேலை அளவுக்கு பயன்படுத்தலாம். மற்றபடி ஒரு வேலையிலிருந்து இது நல்ல பலனை கொடுக்கறத பார்க்க முடியும். ஒரு சில மணி நேரங்களில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலனை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இதனுடைய பலன்களை பெற்றுக்கொண்ட நபர்களுடைய சாட்சி பதிவுகளையும் நம்ம கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல நபர்களே, நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து பயன்படுவதோடு அல்லாமல் அநேகர் பயன்படும்படியா இந்த வீடியோக்களை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணுறதோடு மட்டுமல்ல, இது சரியான மருத்துவருடைய ஆலோசனையின்படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல இந்த மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியா இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுகளோடு சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.